Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சன் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குது, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பயல் கலெக்ஷனாக வச்சுருக்கேன். நான் 2 பயல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு நான் பயலுக்கு வந்து சில சைன்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பயல் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயலில் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது, குழப்பம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் கொடுக்குற சைனை கூட நீங்கள் வச்சு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேரோ கிளாஸ், ஹீலிங் செஷன் அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் ஃபைல் 1. உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரக்கிள் கொஞ்சம் அவங்களோட சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன. உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு தெளிவு கொடுக்கணும். நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, ஸோ அதுக்கு என்னோட உண்மையான நோக்கம் வந்து என்னன்னு நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு, அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. இப்போ இந்த ரீசன் டேஸ், இந்த கொஞ்ச நாளா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வந்துகிட்டு இருக்கு. உங்களோட காதல், உங்களோட அன்பு வந்து எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவை, இந்த லவ் இல்லாம நீங்க இல்லாம இந்த வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற புரிதல் வந்து இப்ப ரொம்ப அழகா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துருந்துருப்பாங்க. பட் அவங்க சொல்ல வர்றது வந்து, நான் உன்கிட்ட வந்து ஒரு உண்மையான லவ்ல தான் நான் உங்கள்கிட்ட பழகினேன். என்னோட நோக்கம் வந்து ரொம்ப உண்மை. நான் வந்து உன்னை ஏமாத்துற நோக்கத்திலேயோ ஜஸ்ட் உன்னை பாதியில விட்டுட்டு போற எண்ணத்துலயோ நான் உங்கள்கிட்ட வரல. உண்மையான அன்பு, உண்மையான லவ்ல தான் வந்தேன். உன்னை பார்த்தோன்னே வந்து எனக்குள்ள ஒரு அந்த அட்ராக்ஷன் இருந்தது. ஆனா நீ இப்போ என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க ஆள் மனசு இது எஸ், நோ கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க. சரிங்களா? நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க, அதனாலதான் அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கே பயப்படுறாங்க. இந்த 2 கார்டு சேர்ந்து வந்திருக்கு. நிறைய வார்த்தைகள் வந்து நீங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்க உங்க பர்சனை. உங்களோட பிஹேவியரே வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கு. அவங்கனால இப்போ நீங்கள் அவங்கள நடத்துகிற விதத்துல இருந்து அவங்களால வெளியில் வர முடியல. ரொம்ப காயம் வந்து அதிகமாக இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. கவலை, விரக்தி, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து கவலைப்படுறது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், எதுலேயுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டம். அவங்க நினச்சது வேற, இப்போ நடந்துகிட்டு இருக்கு வேற. சரிங்களா? ரொம்ப ஒரு லாஜிக்கான பர்சனா கூட இருக்கலாம், ஈஸியா அதுல இருந்து போயிடலாம்னு நினைச்சிருந்திருக்கலாம். பட் உங்களோட நினைவுகள், உங்களோட மெமரிஸ் வந்து அவங்க ரொம்ப வந்து ஆழ் மனசு வரைக்கும் அவங்கள தாக்குது. தூக்கத்துல கூட எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஞாபகங்கள் 24 மணி நேரமும் உங்களோட ஞாபகங்கள்ல தான் உங்க பர்சன் இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அது அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டும் ஆகுறாங்க. சரிங்களா? நீங்க மட்டும் கோவமா இல்லை, அவங்களுமே வந்து எரிச்சல் அடைகிறாங்க. எப்படின்னா இதுக்கு என்னதான் முடிவு, என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கு அவங்களுக்கு சொல்லலாம். எஸ், நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ் இருக்கு, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். உங்க 2 பேருக்கும் வந்து செட்டே ஆகல. அதே மீன் உங்க சோல் கனெக்ட் ஆகிருக்கு, லவ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி உங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஒரு கம்பேட்டபிலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒரு ஈகோ, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட், சண்டை, வார்த்தைகள் வந்து மாறி மாறி பேசிக்கிறது, எதுக்குமே ஒத்து போகாம இருக்கிறது, பயங்கர புயல், அந்த மாதிரி. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பேஷன் இருக்கு, அந்த ஒரு ரொம்ப டீப்பான லவ். சரிங்களா? ஆழமா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. உங்க லவ் 2 பேருக்குமே இன்டென்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலான சண்டை, பிரச்சனைகள், ஒரு தெளிவு இல்லாம அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய கிளாஷஸ் வருது உங்க 2 பேருக்குள்ள. ஸோ உங்களை லூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற வருத்தம், கவலை, வலி எல்லாமே இருக்கு, எல்லாமே.
சரியா? நிறைய வலி, அதாவது ஃபிசிக்கலாக அவங்க வந்து அந்த வலியை வந்து அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த வலி அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி டார்க், ரொம்ப கவலை. ஓகே. ஸோ நீங்கள் 2 பேர் பிரிஞ்சதுக்கான காரணம் இங்கே போய் ஏதோ ஏமாற்று வேலை. எஸ், நாளுக்கு நாள் அப்சஷன் அதிகமாகுது. நான் சொல்லியிருந்தேன் 24 மணி நேரமும் உங்கள் ஞாபகங்கள் தான். அவங்களால வந்து வேற விஷயத்துல வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்சஷன் அதிகமாக இருக்கு. ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க உங்களோட. ஓ மை காட், ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ். இவங்கனால வந்து இதுல இருந்து வந்து வெளியில வர முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ரொம்ப ஒரு கொடுமை, கர்மா, ஏதோ கர்மா, ரொம்ப சிவியரான ஒரு கர்மா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏதோ உங்களை ஏமாத்தி இருக்காங்க. நீங்க ரொம்ப இன்னசென்ட், உங்க ஒரு இன்னசென்ட் சோல். நீங்க வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு செலக்டட் ஒன், ஒரு சோசன் ஒன். ஒரு கடவுள் வந்து சில பேர் தான் இங்க வந்து சோசன் ஒன்னா இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் கிடையாது. அந்த மாதிரி பர்சனை வந்து ஹர்ட் பண்றது, ஏமாத்துறது, வழி கொடுக்கறது, அழுக வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய கர்மாவை தான் உங்களுக்கு கொண்டு வரும். நிறைய பேர் இதை தெரியாம வந்து ரொம்ப ஈஸியா விளையாட்டா இமோஷன்ஸ் கூட விளையாடுறது, ஃபீலிங்ஸோட விளையாடுறது, உங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்காம அவங்க சந்தோஷமா இருக்கிறது, அது உங்களுக்கு இன்னும் வலி ஏற்படுத்தும். ஸோ யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா, என்னோட பர்சன், என்னோட சைல்டை வந்து நீ இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துறியா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், அந்த கிஃப்டோட வேல்யூ தெரியாம நீ நடந்துகிட்ட, நீ வந்து ஜஸ்ட் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீ ஹர்ட் பண்ணும்போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போ யூனிவர்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய விளையாட்டு கர்மா வந்து ரொம்ப சிவியராக வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்து கர்மா அனுபவிக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு தெளிவு கொடுக்கணும், இது வந்து உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஏமாத்தி இருக்காங்க, ஏதோ ரொம்ப பிளான் பண்ணி அவங்க சந்தோஷத்துக்காக உங்களோட இமோஷன்ஸோட விளையாண்டது, அது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அதுக்கான கர்மாவை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பைல்வன் உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. உங்க பர்சன் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. பைல்வன் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. பைல்வன் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. நீங்க நல்லா க்ரோத் ஆகிட்டு தான் இருக்கீங்க, அதை அவங்க பார்க்குறாங்க. அதுவே அவங்களை அட்ராக்ட் பண்ணுது, இன்னும் அட்ராக்ட் பண்ணுது. அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நீங்கள் போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே அவங்க என் மனசு இத்தனை நாள் வந்து அவங்க மனசில் மறைச்சி வச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து வெளியில் வர்றதுக்கான காரணம், வெளியே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கான காரணம், அவங்க வந்து நீங்கள் வந்து பாருங்க ஒரு குயின் எனர்ஜி தான், வேற லெவல் எனர்ஜியில் இருக்கீங்க. சரி, எதுவுமே அசைக்க முடியாது. இனிலாம் வந்து உன்னோட இமோஷன்ஸ், உன்னோட மேனிப்புலேஷன்ஸ், நீ எவ்வளோ வார்த்தையில வந்து என்னை ஏமாத்தினாலும், வார்த்தை ஜாலம் பண்ணாலும், என்னை மயக்கினாலும் நான் வந்து தெளிவாக தான் இருப்பேங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்துருக்கீங்க. நிறையா பேர் எனக்கு இந்த மாதிரி தான் லைஃப் வேணும், எஸ் நான் எஸ், நோ நான் நோ, அந்த மாதிரியான ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க. குயின் மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் ஆட்டிடியூடு காமிக்கிறீங்க. உங்கள் பிஹேவியர் வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஈகோ இருக்கு உங்களுக்கு, ஆட்டிடியூடு காமிக்கிறீங்க, கொஞ்சம் திமிரா இருக்கிறது, பிடிவாதம், அது எல்லாமே அவங்க பாக்குறாங்க. பட் நீங்க எந்த அளவுக்கு விலகி போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க உங்களை வந்து இழுக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி நீ எங்கிட்ட பேசாம இருக்கலாம், நீ எப்படி என்ன பிளாக் பண்ணலாம், நானே பிளாக் பண்ணாலும் நீ எப்படி என்னை சேஸ் பண்ணாம இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. பணம் வந்துருச்சா உனக்கு, நீ நான் இல்லாமல் கூட உன்னால் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இதுலேயும் வந்து கிளாரிட்டி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தெளிவு கிடையாது. இதுலேயும் வந்து கிளாரிட்டி கொடுக்கணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியுது, அவங்களே இத்தனை நாள் குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர்றதுனால, ஒரு பெரிய புரிதல் வர்றதுனால அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம், உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு தெளிவு கிடைச்சதுனால ஒரு உங்ககிட்ட கண்டிப்பா ஷியோரா உங்களுக்கான தெளிவு கொடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல போதும், நான் மென்டலி வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல. ஸோ கண்டிப்பா நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீ என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நான் நினைக்கிறத வந்து நீ தெரிஞ்சுக்கோ, நமக்குள்ள சீக்ரெட்ஸ் வேணாம், ரகசியங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பைல்வான் அவங்களுக்கு குழப்பம் வந்ததுக்கான மெயினான காரணம் என்னன்னா,
ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு ஒரு டீப்பான கனெக்ஷன், ஏன் இந்த அளவுக்கு எனக்கு வந்து சோல் வந்து இழுக்குது, யார் இவங்க, ஏன் இந்த பர்சனுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரியான அந்த குழப்பங்கள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கு வாழ்க்கையில, ஏதோ ஒரு மேஜிக் சம்திங். எனக்கு இது வந்து என்னன்னே புரியலையே, இது 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 வந்து என்னால தாண்டி போக முடியல, அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியல. அண்ட் இன்னொன்று என்னன்னா, காரணம் அந்த கவலை அந்த வருத்தம்லாம் இருக்குன்னு சொன்னாலே, அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க கம்ப்ளீட்டா டேர்ன் பண்ணிட்டீங்க வேற பக்கம். அதாவது ஜஸ்ட் நீங்க உங்க சைடு, உங்க பர்சன் சைடு திரும்பவே கிடையாது, திரும்பவே இல்லை. கம்ப்ளீட்டா உங்க எனர்ஜி புல் பேக் பண்ணிட்டீங்க, உங்க லவ் எடுத்துக்கிட்டீங்க, உங்க கேர் எடுத்துக்கிட்டீங்க, எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறது, உங்களுக்கே அந்த எனர்ஜி கொடுக்கறது, உங்க ஆத்மாவை பத்தி யோசிக்கிறது, நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு புரிதல் வந்திருக்கு, ஓவரால் லவ் கொடுத்துருந்துருப்பீங்க. இப்ப அதை கம்ப்ளீட்டா எடுத்தோடனே உங்க பர்சன் ஒரு ஜீரோ மாதிரி ஃபீல் பண்றாங்க லைஃப்ல. ஸோ அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பயங்கர குழப்பங்கள், பயங்கர குழப்பங்கள். என்னன்னே நடக்குன்னு தெரில. அவங்க தாட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு வந்து அவங்களே இன்னொரு தெளிவு கிடைக்காம தான் இருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து நான் கிளாரிட்டி கொடுக்கணும்ட்டு வர்றாங்க. ஏன்னா அது உங்களை மிஸ் பண்ணிடுவோங்கிறோங்கிற பயத்துல அவங்க எடுக்கிற ஸ்டெப் தான். இப்ப இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரணும். இப்பதான் ஒரு அவேக்கனிங் வருதே தவிர இன்னும் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற இப்ப வந்தாலுமே அவங்க இன்னும் அதே எனர்ஜி அதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா இன்னுமே குழப்பத்துலதான் இருக்க மாதிரி தெரியுது. ரியலைசேஷன் வந்து ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துகிட்டு இருக்கு, ஒரு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து பயமும் வருது, உங்களை விட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் வந்து அதிகமா வருது. நீங்க வந்து அவங்க ஆனா ஆக்ஷன் இப்ப எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு. கிராஸ் ரோட்ல தான் நிக்கிறாங்க, இதுவா அதுவா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. ஃபினான்ஷியலாவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் போகுமா, இல்லை இதே மாதிரி மறுபடியும் வந்து ட்ராப் ஆகுமா, மறுபடியும் வந்து கட் ஆஃப் ஆகுமா அப்படிங்கிற குழப்பங்கள். அது அவங்களுக்கு இன்னும் தெளிவு வரல. பட் அதுக்குள்ள அவங்க வந்து உங்களுக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. பைல் 1. சரி, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பைல் 1 உங்களுக்கு நான் சில கன்ஃபர்மேஷன் கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கான நான் சயின்ஸ் கொடுத்துட்றேன். ஏஞ்சல் கைடன்ஸ்க்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கல, சயின்ஸ் கொடுக்குறேன். அப்போதான் வந்து இந்த வீடியோ, இந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு உங்களால் செக் பண்ண முடியும். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பைல் 1 நிறைய பேர் டிவைன் ஃபெமினைனாக இருப்பீங்க. உங்கள் இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கைட் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் டிவைன் ஃபெமினைன், நிறைய அன்பு கொடுத்தவங்களா இருப்பீங்க, லவ் கொடுத்து ஏமாந்தவங்களா இருப்பீங்க. உங்க இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கைட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் ஓகே, உங்களுக்கான இன்னொரு கேன்சர், கடகம் வந்து அதிகமா இருக்கு. கும்பம், மிதுனம், துலாம் அதிகமா இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கீங்க, தெளிவான வாழ்க்கை தான் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க. எந்த குழப்பமும் இல்லை. ஜஸ்ட் நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நான் பேச்சு திறன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பட் சூப்பராக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. லவ்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கிங் மாதிரி. சரிங்களா? இமோஷன்ஸ் அதிகம் உள்ள பர்சன். ஃபர்ஸ்டே சொன்னேன், டிவைன் ஃபெமினைனாக இருப்பீங்க, நிறைய லவ் காமிப்பீங்க, லவ் தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருப்பீங்க, லவ்க்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. லவ் நிறையா கொடுத்து ரிசீவ் கிடைக்காம ஒரு ஏமாற்றம். நான் நிறைய லவ் கொடுத்துருக்கேன், பட் எனக்கு லவ் கிடைக்கலையே. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆசையா ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, பட் அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகியிருக்காது, ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருந்திருக்கும். அதனால ஒரு தனிமைக்கு போன மாதிரி. சரிங்களா? ஒரு தனிமை, லவ்வே வேணாம் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கீங்க. கடகம், விருச்சகம், மீனம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, புது லவ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய அவேக்கனிங், யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஏதோ கொடுத்துருக்கு. சரிங்களா? செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாஸ்டா வந்திருப்பாங்க உங்க லைஃப்குள்ள. சடனா ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்து வந்திருப்பாங்க. உங்களே வந்து துரத்தி லவ் பண்ண இருப்பாங்க. நீங்க ஓடி இருந்திருப்பீங்க தப்பிச்சு வேணான்ட்டு. பட் அவங்க உங்க மேல ஃபர்ஸ்ட் லவ் காமிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் அவங்க அமைதியா இருப்பாங்க, நீங்க லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இமோஷன்ஸ் வந்து லவ் எவ்வளவு கொடுக்கறதுன்னு தெரியாம அளவுக்கு அதிகமா கொடுத்து அடிப்பட்டவங்களா இருப்பீங்க.
வாழ்க்கையில நிறைய காயங்கள் உள்ள ஒரு பர்சனாக இருப்பீங்க, நிறைய அடிபட்டிருப்பீங்க. சரிங்களா? ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அதிகம் உள்ள ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு எனர்ஜி நம்ம சொல்லலாம். நிறைய லவ் வந்து ஒர்க் பிளேஸில் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். சரிங்களா? ஒர்க் பிளேஸில் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம், கண்டினியூ பண்ணலாம். File 1, Angel Guidance. ஸோ இந்த லவ் வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய கிஃப்ட். உங்களுக்கு கிஃப்டோ இல்லையோ உங்கள் பர்சனுக்கு வந்து நான் ஒரு வார்த்தை இதை நான் சொல்லியிருந்தேன், இந்த டேரோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூனிவர்ஸ் வந்து சொல்லுது, நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், அந்த கிஃப்ட்டை நீ ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த லவ், உங்களோட லவ் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கிஃப்ட். நீங்கள் வந்து பெரிய கிஃப்ட். சரிங்களா? அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்க ரெடியாக இருக்கீங்க, பட் உங்கள் பர்சன் அதுக்கு தயாராக இல்லை. உங்கள் பர்சன் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு போன மாதிரி தெரியுது. நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட கரிஷ்மா சரி, நீங்கள் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். உங்களை பார்த்தாலே யாராக இருந்தாலும் உங்கள் மேலே லவ் வரும். உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆகட்டும், உங்களோட பேச்சு, உங்களோட ஸ்மைல், உங்களோட பியூட்டி, உங்களோட ஓகே, நீங்கள் எக்ஸ்டர்னலாக நான் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இல்லைன்னு நீங்களே சப்போஸ் நினச்சாலும், அந்த ஒரு இன்டர்னலி உங்களுக்கு நீங்கள் ஒரு லவ் காமிக்கிறீங்க இல்லையா, அந்த லவ் உங்களை அட்ராக்ட் பண்ணுது. அவங்க கண்ணுக்கு நீங்க அழகானவங்க தான். ஓகேவா? ஸோ உங்களோட அழகு வந்து அவங்களை ரொம்ப இழுக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நீங்க ஒரு சாம் அதிகம் உள்ள ஒரு பர்சன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்து சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட், நான் வந்து உனக்கு இந்த பர்சனை கிஃப்டை அனுப்பியிருக்கேன். ஒரு அழகான பர்சன், ஒரு ஜென்யூனான பர்சன், லவ் மட்டுமே தெரியும், லவ்வை தாண்டி வேற எதுவுமே தெரியாத ஒரு பர்சனை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற சொல்றதுதான். சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், இல்ல வேற ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு புது கதவு வந்து திறக்க போகுது. ஐ திங்க் ஜூலை வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஜூலை மந்த் வந்து நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வருது, ஒரு பிளஸிங் உங்களை நோக்கி வருது. ஸோ ஒரு புது மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கார்டு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரெடியாக இருக்க சொல்லுது. சரிங்களா? ரொம்ப ஒரு அழகான விஷயம், ஒரு அழகான பர்சன், ஒரு ட்ரூவான ஒரு லாயலான பர்சன், நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. ஜூலையில் சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயம், டெஸ்டினி ரீயூனியனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம் இதில் அதிகமாக இருக்கீங்க. நிறையா ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வந்து நிகழப்போகுது. இது வந்து டெஸ்டைன்ட் இவெண்ட் தான். நீங்கள் 2 பேரும் சேரணுங்கிறது வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன். 5Dல ஆல்ரெடி நீங்கள் யூனியன் ஆயாச்சு. இப்போ 3Dல நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க. 3Dல சில பாடங்கள், சில கர்மாஸ் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சு உங்களுக்கான புதிய கதவு வந்து திறக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கு. நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. சரியா? ஃபைல் 1 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங், டேரோ கிளாஸ் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் ஃபைல் 2. ஸோ ஃபைல் 2 உங்களோட பர்சனோட எனர்ஜி நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஃபைல் 2. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து சம்திங் ஏதோ பிளாக் மேஜிக் நடந்துருச்சு, அதனால தான் என் பர்சன் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். சரியா? ஏதோ பிளாக் மேஜிக் சம்திங் நடந்தனால தான் என் பர்சன் எங்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் எனர்ஜி வந்து இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது. சடனாக வந்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க, நிறையா லவ் கொடுத்துருந்துருப்பாங்க, சடனாக உங்களை விட்டு போயிருந்திருப்பாங்க. அதை அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பாதியில் வந்தது பாதியில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் அப்படின்னு நினைக்கிறது தான். சரி, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுதான் உங்களுக்கு டவுட்டு. ஏன் வந்து என்னை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்க, ஏன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிற,
எதனால இப்படி ஒரு பெரிய மாற்றம்? ஏன்னா நீங்க சடனா வந்து எல்லாமே இந்த முடிவு எடுத்துட்டு ரொம்ப வலி அனுபவிச்சதுனால உங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம போதுண்டா என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி விலகிட்டீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கோபம், நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. என் பர்சன் எப்படி என்னை விட்டு போனாங்க, ஒரு 2 நாள் பேசலைன்னா கூட என்னை விட்டுட்டு இருக்காது என் பர்சன், இப்போ இத்தனை நாள் ஆகியும் எப்படி இப்படி இருக்காங்க, இத்தனை வருஷம் நான் பண்ணின தப்புக்கு, இத்தனை நாள் நான் பண்ண தப்புக்கெல்லாம் பொறுத்து போனாங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க. முடிஞ்சதா, அவ்வளவுதானா, இதுதான் ஃபைனலா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான், நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு. பட் நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரிங்களா? பியூட்டி இல்லை டிவைன் ஃபெமனைன், நீங்க டிவைன் ஃபெமனைனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பியூட்டின்னு வந்தப்பே யோசிச்சேன். நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல், ரொம்ப லவபிள், நிறைய அன்பு காமிப்பீங்க, நிறைய கேர் பண்ணுவீங்க, நர்ச்சர் பண்ணுவீங்க. இப்போ அது எல்லாமே வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. சரியா? இந்த லவ்லாம் இல்லாமல், இந்த காதல், உங்கள் எனர்ஜி, உங்களோட அரவணைப்பு, உங்களோட அக்கறை எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்பேஸ் வந்து அங்கே எம்டி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க. சரிங்களா? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், ட்வின் ஃப்ளேம் இதில் இருக்குது. பைல் 2லேயும் ட்வின் ஃப்ளேம் இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபெமினைன் எனர்ஜி. சரிங்களா? ஜஸ்ட் நான் எனர்ஜியை பற்றி தான் பேசுகிறேன், மேல் ஃபீமேல் கிடையாது. ஃபெமினைன் எனர்ஜி அப்படிங்கும் போது 2 பேருமே மிரர் பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி தெரியுது. 2 பேருமே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கீங்க. உங்கள் பர்சன் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீங்களும் வருத்தத்தில் தான் இருக்கீங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. ஹீலிங்னா அதனால தான் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அது வழி கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங், ஒரு குழப்பங்கள். இப்போ குழப்பங்களில் வந்து அதிகமாக இருக்காங்க உங்கள் மாஸ்குலின். சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் ஒரு யாராக இருந்தாலும் சரி, நான் அவேக்கனிங் பாட்டம் டெக் கண்டிப்பாக ஏதோ ஒரு அவேக்கனிங், ஒரு மாற்றம் இதில் வந்து நடந்துகிட்டு இருக்கு உங்கள் பர்சனுக்கு. அவங்க சோல் லெவலில் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? நார்மலாக அவங்கனால வந்து நாள் வந்து கொண்டு போக முடியல. ஜஸ்ட் சோல் லெவலில் ஏதோ ஒரு சம்திங் அவங்க வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்க. கனவுல அவங்களுக்கு ஏதாவது காமிக்கிறது, ஜஸ்ட் அவங்க மண்டையில் வந்து ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறது, உங்களை பற்றின தாட்ஸ் வந்து 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிறது. இதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த செப்பரேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அடி வாழ்க்கையில் கொடுத்து விட்டுருக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. வாழ்க்கையில் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரியான ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அது நீ போனதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. நீங்கள் கூட இருக்கும் வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு லக்கியாக இருந்திருக்கும், நிறைய பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருப்பீங்க. அவங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அரவணைச்சு, ஒரு மதர்லி, ஆல்ரெடி நீங்கள் டிவைன் ஃபெமினைன் வேறு, நிறைய அன்பு காமிப்பீங்க, ஓவர் கிவ் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட பிரச்சனை, அதுதான் உங்களோட தப்பு. ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரியா? ரொம்ப ஒரு அழகான பர்சன். சரிங்களா? அதில் இப்போ டிஸ்டன்ஸ் வந்தோடனையும் அவங்களால இந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளாக்கேஜ் ஆகிருக்கு. கரியரில் அவங்க ஃபெயிலியர் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீ போயிட்டே என் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. உங்களை லவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களை ஹேண்டில் பண்ணுறது, உங்கள் லவ்வை ஹேண்டில் பண்ணுறது, உங்களை லவ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சாகசம். அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய நான் வந்து எஃபோர்ட் போடணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், உங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போறதுக்காக நான் நிறையாவே வந்து முயற்சி எடுத்தா மட்டும்தான் இதை நல்லபடியா கொண்டு போக முடியுங்கிற வந்து ஒரு ரியலைசேஷன், ஒரு பெரிய இது வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆச்சு? சம்திங் ஸ்பெல் ஒர்க் நடந்துருச்சா, பிளாக் மேஜிக் நடந்துருச்சா, இல்லை என் பர்சனல் லைஃப்ல யாராவது தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க மனசை மாத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பவுண்டரி செட் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. பழைய மாதிரி நீங்க வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. எஸ், அப்சஷன் அதிகமா இருக்கு. எஸ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கார்மிக்கும் இதில் இருக்காங்க, ட்வின் ஃப்ளேம் கார்மிக் எல்லாமே இருக்காங்க. கார்மிக் லெசன் போயிட்டுருக்கு, பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இந்த பர்சனோடையோ இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ அதே தான் இப்போ இந்த பர்சனும் வந்து இந்த பர்சன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அப்சஷன் அதிகமாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்பயும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாமல், மூவ் ஆன் ஆக முடியாமல், ஸ்ட்ரக் ஆகி 2 பேருமே நிற்கிறீங்க. எஸ்பெஷலி உங்கள்
பர்சன்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வேற ஒரு இதுக்கு போக முடியல. உங்களோட ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண முடியல. உங்க ஸ்பேஸ் வந்து இன்னும் எம்டியாவே தான் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்கு. வாழ்க்கையில வந்து ஏன்டா உங்களை மீட் பண்ணணும், உங்களை பார்க்காமே இருந்திருக்கலாமே, நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இவங்களை வந்து எங்கிட்ட கொண்டு வந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வழி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சம் பேட்டர்ன் வந்து 2 பேருமே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பேட்டர்ன் நீங்க ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. கார்மிக் லெசன் வந்து யூனிவர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. பட் லெசனை கத்துக்காம 2 பேரும் சேர்ந்தா போதும்னு அந்த பாடத்தை கத்துக்காம அகைன் அண்ட் அகைன் சேர்றது பிரியறது ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த அட்ராக்ஷன்ல வந்து வேகமா சேர்றது, அந்த பிசிக்கல் டிசையர் அதனால வேகமா சேர்றது, அந்த லவ், அப்புறம் அகைன் மறுபடியும் சண்டை வர்றது, பொசசிவ் ஆகுறது, சந்தேகப்படுறது, கண்ட்ரோல் பண்றது, ஜஸ்ட் ஈகோ, இதெல்லாம் வந்து ஒரு விளையாடி மறுபடியும் பிரியறது. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கொலாப்ஸ்டு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம டேரோல வந்து உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா வந்து உங்களை நிறைய நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்சஷன் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபைல் 2 பர்சனோட கரண்ட் எனர்ஜி. கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு ரீயூனியன் உங்களுக்கு வேணும். அது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரீயூனியன் கண்டிப்பாக வேணும். நீ உங்கூட எனக்கு கல்யாணம், உங்கூட நான் சேரணும், நம்ம அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், செலிப்ரேட் பண்ணணும், நிறையா பிளேசஸ் போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய லவ் கொடுக்கணும், எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீ வந்தால் தான் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகும், இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. வீல் ஆஃப் த இயர் கண்டிப்பாக ஜூலை மந்த் வருது. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதுக்கான ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த மந்த்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா, சரிங்களா? உங்களோட டெஸ்டினி என்னவோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவோ இல்லை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாவோ இப்போ வரப்போகிற மந்த் வந்து ஜூலை மந்த் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது வந்து கண்டினியூ ஆக போகிறதில்ல. ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்து நடக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். சரி, என்ன மாதிரியான மாற்றம் நம்ம பார்க்கலாம். ஓகே, புது லவ் நிறைய பேருக்கு வருது. சரிங்களா? புது லவ் வருது. ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லலை, சில பேருக்கு நிறைய எனர்ஜிஸ் இங்கே இருக்கு. என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லும்போது ஏஸ் ஆஃப் கப்ஸ், உங்களுக்கான சோல்மேட் வர மாதிரி தெரியுது. இல்லை இந்த பர்சன், நீங்கள் நினைக்கிற பர்சன் வந்து ஒரு எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணிட்டு வரப்போகிறாங்க. அதாவது பெரிய மாற்றம் வரப்போகுது. லவ், கம்ப்ளீட் லவ் உங்களுக்கு கிடைக்க போகுது. 10 வந்திருக்கு, 10 ஆஃப் வாண்ட்ஸ். இதில் வந்து என்னன்னா பாரத்தை வந்து சுமக்குறீங்க. பட் இந்த பாரத்தை சுமந்து விட்டு உங்க பர்சன்னால அடுத்த ஸ்டெப் போக முடியல. அவங்கனால இந்த ரிலேஷன், நான் சொன்னேன் உங்களை லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், உங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ பாரத்தை தூக்கிக்கிட்டு அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து அவங்களால டிராவல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. பொறுப்பு நிறைய இருக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க. ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வேற வந்திருக்கு. 10 இம்பார்ட்டண்டா இருக்கும் உங்களுக்கு. 10 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். 1, 4, 10 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். கன்னி, மகரம், விருச்சகம் இருக்கு. அப்புறம் கடகம், கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு, கடகம், விருச்சகம், மீனம் இருக்கு, சிம்மம், தனுஷு, மேஷம் இதெல்லாம் இருக்கு. ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட சேரணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. இந்த இமோஷன் வந்து ரொம்ப அதிகமா சுமந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த சக்திக்கு மீறி வந்து இமோஷனை சுமக்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். ஓவர்லோடு, நிறைய திங்க் பண்றாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, ஓவர் திங்க் பண்றாங்க. நடக்காத விஷயங்கள்லாம் யோசிச்சு டெய்லி அதோடய டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பாரத்தோடய அவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஒண்ணு உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிடணும், இல்லை நீங்க கேட்குற லவ் கொடுக்க வரணும். அப்ப நான் மட்டும்தான் உங்க லவ் ஹேண்டில் பண்ண முடியும், உங்க கூட சேர முடியும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியுது.
சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி வந்து உங்க பர்சன் வந்து மாறி உங்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கால் ஏதாவது கம்யூனிகேட் பண்ண வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க. பட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாம நீங்க பார்த்துக்க வேண்டியது வந்து உங்களோட பொறுப்பு. இன்னொரு எனர்ஜி சொல்லணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு புது லவ் வந்து புது ப்ரப்போசல் உங்க லைஃப்குள்ள வர மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு ப்ரப்போசல்ஸ் இல்லை ப்ரப்போசல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு முடிவு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இந்த மந்த் வந்து நடக்கலாம். சரி, பைல்க்கு நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எனர்ஜி நான் சொல்கிறேன். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களோட ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இதில் வந்து நிறையா பேர் அமைதியாக மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு மனசில் இருக்கிறது எதையுமே உங்கள் பர்சன்ட்ட சொல்லாமல் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருந்துருக்கும், பேசுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருந்துருக்கும். பட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், போதும், நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், என்னால் முடியலை, இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது, உன்னால் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா என் வழியில் வராத. இமோஷன்ஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக இருக்கீங்க. கடகம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. கடகம் அண்ட் ரிஷபம். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொன்னேன், அமைதி, ரொம்ப அமைதி. சரியா? உங்க பர்சனோட எனர்ஜி வந்து நல்லாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னுமே உங்களுக்குள்ள வந்து எனர்ஜி வந்து பேசிட்டு தான் இருக்கு. எனர்ஜி வைஸ் நீங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. நிறைய சைன்ஸ் வருது, நிறைய சைன்ஸ் உங்களை சுற்றி வந்து உங்க பர்சனோட ஞாபகங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியா யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் அமைதியா யோசிக்கிறீங்க, என்ன நடக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் என்ன நம்ம ஏன் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா. இதுல மோஸ்ட்லி என்ன நிறைய தெரியுதுன்னா, நிறைய பேர் அமைதியா இருக்கீங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், என்னை விட்டுருங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சைன் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஃபேமிலி மீன்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. இல்லை உங்களுக்கு ஒரு எல்டர் பீப்புள் வந்து யாராவது எல்டர் பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு வந்து அந்த ஆன்சஸ்டர்ஸோட அந்த முன்னோர்களோட கர்மா கூட உங்கள் லைஃப்பில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட கர்மா. எஸ், ஈகோ நிறையா இருக்குது. இதில் நிறையா பேர் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பீங்க, உங்களுக்கு கீழே நிறையா பேர் வேலை செய்கிற ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நடக்கட்டும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்ட்டை விட்டுட்டீங்க. ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறப்ப தான் சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் கூட இருக்கும்போது நிறையா ஹர்ட் ஆகிறதுனால அமைதியை இப்போ சூஸ் பண்ணிட்டீங்க. பாஸ்டில் நடந்ததெல்லாம் வந்து நிறையா யோசனைகள் அதிகமாக இருக்குது. இதில் கன்னி, மகரம், ரிஷபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். இன்னும் மெமரிஸ் அதிகமா இருக்கு. நீங்க அமைதியானதுக்கு காரணமே உங்க பர்சனோட நினைவுகள் தான். அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கீங்க. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சோல் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் அப்படியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இந்த ஒரு சைன் கொடுத்துருந்தேன். அவங்க எனர்ஜியை வந்து நீங்க ஹெவியா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப இன்ட்யூட்டிவ். உங்க இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ட்ரீம், கனவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பைல்டோ, கனவுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுக்கும். யூனிவர்ஸ் ஏதாவது ஒன்று சொல்ல வரும். ஸோ கடகம், விருச்சகம், மீனம் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் அதிகமான உங்களுக்கு இப்போ வந்து பணம் வந்து கொஞ்சம் க்ரோத் பார்த்துட்டு இருக்கீங்க. பணம் உங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அபண்டன்ஸ், யூனிவர்ஸ் வந்து சடனாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து பண விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்க பைல் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க, ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு யூனிவர்ஸ் சொல்லுது. ஓகே, ஸோ ஹார்ட் பிரேக் இருக்குது. ஹார்ட் பிரேக்குங்கிறது ஒரு பார்ட்டு தான். பட் அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து ஆகணும். நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க, ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. பட் ஹார்ட் பிரேக்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. ஏன்னா எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறது தான். சரிங்களா? எல்லாருமே ஹியூமனாக பிறந்த எல்லாருமே ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் பண்ணுறது தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்பார்க் அதிகமாக இருக்குங்கிறாங்க, பேஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து அட்ராக்ஷன், அடிக்ஷன் இது எல்லாமே இருக்கிறதுக்கு வந்து
இன்னுமே அந்த ஸ்பார்க் வந்து இருக்கு. யூனிவர்ஸ் அதான் சொல்றாங்க, உங்களோட அந்த பேஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அந்த அடிக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இமோஷனலா நீங்க வெளியில வர முடியும். ஹார்ட் பிரேக் வந்து உங்களுக்கு கம்மி ஆகும். இல்லாட்டினா உங்களுக்கு வலி அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் உங்களோட அந்த உங்க பர்சனை பத்தி ஓவர் திங்க் பண்றது, உங்க பர்சன் மேல வைக்கிற ஃபோக்கஸை உங்க மேல வச்சு கரெக்டான வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க. மறுபடியும் உங்க பர்சனோட ஞாபகம் வந்து மறுபடியும் அழுகிறது, ஹார்ட் பிரேக் ஆகிறது, மறுபடியும் ஒரு கரெக்டான வழியில போறது. ஆன் அண்ட் ஆஃப் இல்ல 12 பென்டக்கிள்ஸ் வரப்பே தெரிஞ்சிச்சு. ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வரப்போகுது பைல்கோ. ஸோ நீங்க கவலைப்படாம ஒரு யூனிவர்ஸை நம்பி நீங்க போற வழி சரியான வழி, அந்த நம்பிக்கையில டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான லவ், உங்களுக்கான ஒரு சோல்மேட் வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ பைல்கோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், அண்ட் டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.